எல்லாரும் எழும்பி நின்று ஒரு விசை ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஓ எழுப்புதல் கண்கள் காண ஏங்குதே என் இதயம், தணியாத ஜப தாகம் தாருமே எங்களுள்ளே. எழுப்புதல் கண்கள் காண ஏங்குதே என் இதயம், தணியாத ஜப தாகம் தாருமே எங்களுள்ளே. ஏங்குதே என் இதயம், எழுப்புதல் காண ஏங்குதே என் இதயம். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுவோமா? ஏங்குதே என் இதயம், எழுப்புதல் காண ஏங்குதே என் இதயம். மாற்றும் எங்களை மாற்றும் என் தேசத்தை எங்களை காண்போரெல்லாம் எங்களில் உம்மை காண மறுரூபமாக்கி வீடும் உம் சாயலாக்கி வீடும். எங்களை காண்போரெல்லாம் எங்களில் உம்மை காண மறுரூபமாக்கி வீடும் உம் சாயலாக்கி வீடும். எங்களை அர்ப்பணித்தோ உம் பாதத்தில், எங்களை அர்ப்பணித்தோ எங்களை அர்ப்பணித்தோ உங்க பாதத்தில், எங்களை அர்ப்பணித்தோ. மாற்றும் எத்தனை பேர் என்னோட கூட சேர்ந்து எங்களை ஒரு மாற்றத்துக்குள்ள நீங்க நடத்தணும்னு சொல்றீங்க? ஆமென். ஓ அறுவடை அழியுதையா, ஆட்களை அனுப்பும் தேவா, தரிசனம் உள்ள மக்கள் எழும்பிட உதவுமையா. அறுவடை அழியுதையா, ஆட்களை அனுப்பும் தேவா, உள்ள மக்கள் எழும்பிட உதவுமையா. அறுவடை அழியுதையா, ஆட்களை அனுப்பும் தேவா, தரிசனம் உள்ள மக்கள் எழும்பிட உதவுமையா. எங்களை அர்ப்பணித்தோ உங்க பாதத்தில், எங்களை அர்ப்பணித்தோ எங்களை அர்ப்பணித்தோ உங்க பாதத்தில், எங்களை அர்ப்பணித்தோ. மாற்றும் எங்களை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? மாற்றும் என் தேசத்தை சதத உயர்த்தி
மாற்றுமே எங்களை. சதத உயர்த்தி அழிகின்ற மாந்தரெல்லாம் அழியாவும் அன்பை காண, நித்திய ஜீவன் பெற நித்தியர் உம்மை காண. அழிகின்ற மாந்தரெல்லாம் அழியாவும் அன்பை காண, நித்திய ஜீவன் பெற நித்தியர் உம்மை காண. கண்களை திறந்தருளும் என் தேசத்தை அழிவினின்று ரட்சியும். கண்களை திறந்தருளும், கண்களை திறந்தருளும் என் தேசத்தை அழிவினின்று ரட்சியும். மாற்றும் சதத உயர்த்தி என்னோட கூட சேர்ந்து சொல்லாமா? பின்மாறி மழை வேண்டுமே. மறுபடியும் சொல்லுவோமா? பின்மாறி மழை வேண்டுமே. மீண்டும் ஒரு விசை, பின்மாறி மழை. மீண்டும் ஒரு விசை, என் தேசத்தை நீர் அசைக்க வேண்டுமே. மீண்டும் ஒரு விசை, என் தேசத்தை நீர் அசைக்க வேண்டுமே. மீண்டும் ஒரு விசை, என் தேசத்தை நீர் அசைக்க வேண்டுமே. மீண்டும் ஒரு விசை, மீண்டும் ஒரு விசை, என் தேசத்தை நீர். என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுமா? மீண்டும் ஒரு விசை, மீண்டும் ஒரு விசை. ஓ தகப்பனே, மீண்டும் ஒரு விசை, என் தேசத்தை நீர் அசைக்க வேண்டுமே. மாற்றும் எங்களை, மாற்றும் என் தேசத்தை. ஓ மாற்றுமே எங்களை நீர். ஓ ரமஷந்தரரரரரரரரரரசே. எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் இந்த நாளிலே கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, இருக்கிற தனிப்பட்ட ஒவ்வொரு நபருக்குள்ளும் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல், ஓ திருச்சபைக்குள்ள எழுப்புதல், தேசத்திலே மனம் திரும்புதல், இதுவே இன்றைய தேவை.
எங்கள் திருச்சபைக்குள்ளே எழுப்புதல், எங்கள் தேசத்திலே மனம் திரும்புதல். ஓ ராபா பாமா ஷாதரா லகதனமோ தே ராபா ஷாதரா லகதனமோ ஓ ராபா ஷாதரா லகதனமோ ஓ ராபா ஷாதரா லகதனமோ. எல்லாரும் கேளுங்க, அப்பா எங்களை மாற்றுங்க. இந்த நாளில் எங்களுக்குள்ள ஒரு மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த 2 நாள்ல எங்க மனதில் எங்க சிந்திக்கிற திறன் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம், ஒரு எழுப்புதல் உண்டாவதாக. ராகதா ராகதா ராசா ரமாஷி கந்தரமோசே தமாரிலே கதார ரகதுருருரு மராசஹந்தர லகதலா தெரலே என் தேசத்தை நீர் அசைக்க வேண்டுமே. மீண்டும் ஒரு விசை என் தேசத்தை நீர் அசைக்க வேண்டுமே. ஓஹோ, மீண்டும் ஒரு விசை என் தேசத்தை நீர் அசைக்க வேண்டுமே. மீண்டும் ஒரு விசை பின்மாறி மழை வேண்டுமே. பின்மாறி மழை வேண்டுமே. பின்மாறி மழை வேண்டுமே. பின்மாறி மழை ஒரு விசை தேசத்தை அசைக்க வேண்டுமே. மீண்டும் ஒரு விசை தேசத்தை அசைக்க வேண்டுமே. மீண்டும் ஒரு விசை, மீண்டும் ஒரு விசை என் தேசத்தை நீர் அசைக்க வேண்டுமே. எங்களுக்குள்ள ஒரு அசைவை கர்த்தர் இந்த நாட்களிலே கட்டளையிடுகிறதற்காக நன்றி. உடைக்கப்படாத கல்லான இருதயங்கள் இந்த நாளிலே உடைக்கப்படுவதாக. Let all the hearts that is not broken, இதுவரை உடைக்கப்படாத இருதயங்கள், கடினமான இருதயங்கள், சதையான இருதயமாய் கர்த்தருடைய சித்தத்தை செய்ய செவி கொடுக்கிற செவிகளாய் மாறுவதாக. ஓ நபலதரலசே ரபஷல் கரபலனமோ திசே மீண்டும் ஒரு விசை என் தேசத்தை நீர் அசைக்க வேண்டுமே. மாற்றும் பின்மாறி மழை வேண்டுமே. பின்மாறி மழை வேண்டுமே. ஓ பின்மாறி மழை வேண்டுமே. ஆண்டவர் நம்ம மூலமா ஒரு பெரிய கிரியை செய்யணும். Every generation needs a revival. ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு எழுப்புதல் தேவை. ஆனா அந்த எழுப்புதல் பார்த்தீங்கன்னா
கடந்த நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் வந்திருக்கிறது. 1800களுக்கு ஒரு எழுப்புதல், 1700க்கு ஒன்று மெத்தடிஸ்ட் ரிவைவல்னு சொல்லுவாங்க. ஜான் வெஸ்லி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேவ மனிதன் மூலமாக 1800களிலே ஒரு எழுப்புதல். 1905 இந்தியாவில் ஒரு விதவை பெண் பண்டிட் ரமாபாய் மூலமாக ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டானது. நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி கேட்டிருக்கேன், ஆண்டவரே அந்த விதவை பெண்ணை தவிர வேற யாருமே இந்தியாவில் இல்லையா? நாங்கெல்லாம் எவ்வளோ இருக்கிறோம், எத்தனையோ பேர் இருந்தோம், ஆனா அவங்க தான் அதுக்காக ஏங்குனாங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? யார் மூலமா ஆண்டவர் கிரியை செய்வார் தெரியுமா? யார் தேவன் என் மூலமாய் கிரியை செய்யணும்னு ஏங்குறாங்களோ அவங்க மூலமா ஆண்டவர் கிரியை செய்வார். நல்லா கவனிக்கணும். நம்ம சபைக்கு ஆண்டவர் வர்றாரு இல்ல? நம்ம சபைக்கு ஆண்டவர் வர்றாரு வர்றாரு. நம்ம சபைக்கு ஆண்டவர் வந்தா அது எழுப்புதல் கிடையாது. தெருவுக்கு இறங்கி வந்தா எழுப்புதல். ஆமென். இப்ப இங்க வர்ற ஆண்டவர் நீங்க போகும்போதே உங்க தெருவில் அற்புதம் செஞ்சா அது எழுப்புதல். பேதுரு நடந்து போனாரு, நடந்து போகும்போது அவருடைய நிழல் பட்டு அநேகர் என்ன செஞ்சாங்க? சுகமானாங்க. அது எழுப்புதல். அது எழுப்புதல் காலம். பவுல் போக முடியல, கர்ச்சீஃபை தூக்கி கொடுத்து அனுப்புறாரு, போயா இதை வச்சு ஏதாவது என்ன செய், பண்ண முடிஞ்சா பண்ணு, இயேசுவின் பேரை சொல்லி இந்த கர்ச்சீஃபை கொண்டு போய் போடுன்னா பவுலின் உருமால்களை கொண்டு போய் போட்டாங்களாம். எத்தனை கர்ச்சீஃப் செஞ்சு வச்சிருந்தானோ தெரியலப்பா. அவன் சொல்லுங்க, அவனுக்கு கர்ச்சீஃப் ரொம்ப கஷ்டம். ஆமா, பிட்டு துணி நிறைய அவன் தைச்சிக்கிட்டு கூடார துணி பின்னதுல பிட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சிருந்துருப்பாரு போல. அதை ஒன்று ஒன்றா வாங்கிட்டு போயிட்டாங்க. அவர் ஒரு டெய்லர் இல்ல, கூடாரம் பின்னுகிறவர். அவர்கிட்ட இருக்கிற இந்த பிட்டு துணியெல்லாம் வாங்கிட்டு போறான். ஐயோ, நீ தொட்டு கொடுத்த அந்த பிட்டு துணியில கூட அற்புதம் நடக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்ட கிரியைகளை நம்ம மூலமா செய்யணும். இப்ப என்ன அப்படின்னா, நம்மெல்லாம் யாரோ செஞ்சாங்க, பவுல் செஞ்சாங்க, அப்புறம் பண்டிட் ரமாபாய் காலத்துல நடந்துச்சு அப்படின்றத கேட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனா அதெல்லாம் எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி. இன்றைக்கு என்னுடைய வாஞ்சை, ஆண்டவரே என் மூலமா அதை ஏன் செய்யக்கூடாது? நீங்க என் மூலமா நீங்க அதை செய்யணுமே, அப்படிப்பட்ட கிரியைகள் நடக்கணுமே. விசுவாசிகளுக்குள்ள எழுப்புதல் வரணும், தேசத்துக்குள்ள மனம் திரும்புதல் வரணும். ரிவைவல் இன் த சர்ச், ரிப்பன்டன்ஸ் இன் த நேஷன். ஆமென். அதுதான் இன்னைக்கு தேவை. இப்ப உடனடி தேவை அதுதான். நீங்க மட்டும் செத்த நிலைமையில இருந்து உயிரோடு எழும்பி, எனக்கு தெரியும், எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்க ஜெபம்னா எல்லா நேரம் ஜெபத்துக்கும் போயிடுவோம். பைபிள் ஸ்டடினா பைபிள் ஸ்டடி போயிடுவோம். காத்திருப்பு கூடனா காத்திருப்பு கூடத்துக்கு போயிடுவோம். அது ஒரு எழுப்புதல் காலம், ஒரு குறிப்பிட்ட காலம். 1905 பண்டிட் ரமாபாய் மூலமா 70 விதவைகள் பெண்கள் மேல பரிசுத்தாவினை இறங்கி வந்தார். அவங்க தெரு தெருவா போய் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாங்க. பூனா ஃபுல்லா எழுப்புதல். 70 பேர் 2000 பேரா மாறிட்டாங்க. எல்லாரும் மேலும் தேவ ஆவியானவர். உடனே இதை கேள்விப்பட்டுட்டு டோனாவூர் என்று சொல்ற இடத்துல எமி கார்மைக்கேல் அம்மையார்னு ஒரு அம்மா, அது அது சின்ன சின்ன பெண் பிள்ளைகளை வச்சிருந்தாங்க, குழந்தைங்க, ஒரு 13-14 வயசு குழந்தைங்க எல்லாம். அந்த பெண் பிள்ளைகள்லாம் சேர்ந்து, அநாத பிள்ளைங்க, தேவதாசி முறைகள்லேருந்து காப்பாற்றப்பட்ட பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் தமிழ்நாட்டுக்குள்ள அந்த டோனாவூர்ல அங்க தம்முடைய பிரசன்னத்தை ஊற்றி ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் அந்த பகுதியெல்லாம் பரவியது. அதை கேள்விப்பட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிற பாஸ்டர்ஸ் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க, அங்க எழுப்புதல். அதை கேள்விப்பட்டு சென்னையில மெமோரியல் ஹால்னு சொல்ற இடத்துல கொஞ்சம் பேர் ஜெபம் பண்ணாங்க, அங்க எழுப்புதல். சொல்லுங்க, எங்கேயோ வேல்ஸ்ல நடந்த எழுப்புதலை கேள்விப்பட்டதுக்கு இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணி சென்னை மெமோரியல் ஹாலில் 1 வருடம் தாண்டி டெய்லி மீட்டிங் நடந்துச்சான். இப்போ நமக்கு இந்த 3 நாள் மீட்டிங் நடந்தா 2 நாள் மீட்டிங் நடந்தாலே எழுப்புதலா தெரியுது இல்ல? அதே இந்த 2 நாள் மீட்டிங் 2 வருஷத்துக்கு கண்டினியூ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 வருஷமும் நிரம்பி ஜனங்க வந்துகிட்டே இருக்காங்க, புதிய ஜனங்க உள்ள வர்றாங்க, விசுவாசிகள்லாம் வெளியே நிற்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதுதாங்க எழுப்புதல். புரியுதா? எழுப்புதல் என்னன்னு புரியுதா? எழுப்புதல்னா என்னன்னு இன்னொன்னு சொல்றேன். எழுப்புதல்னா என்னன்னா, நம்ம சபை நிரம்புறது எழுப்புதல் இல்லை. பக்கத்துல இருக்கிற ஆராதனை ஸ்தலங்களுக்கெல்லாம் யாருமே போலன்றதுதான் எழுப்புதல்.
எபேசுல சொல்றாரு, தியனாளின் ஆலயம் எண்ணமற்று போயிற்று. The temple of goddess Diana was deserted. வனாந்திரமாக்கப்பட்டதான், யாருமே போலையா. எல்லாம் எங்கேயா போனாங்கன்னா ஒரு 4 அடி ஆளு அவனை சுத்தி சுத்தி வர்றாங்க எபேசுல. அல்லேலூயா. எல்லாரும் அந்த அந்த ஆசியா முழுவதும், ஏசியா மைனர் ஃபுல்லா, அந்த பிராந்தியம் ஃபுல்லா, ஒரு மாநிலம் ஃபுல்லா என்ன சொல்றாங்களாம், இயேசுவனுடைய பேர் தான் தெரியுதான். அல்லேலூயா. அதுதாங்க எழுப்புதல். அப்படி ஒரு எழுப்புதல் ஆண்டவர் நம்ம மூலமா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா? இது 1905 நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1970 ஒரு எழுப்புதல் வந்துச்சு. அதுல தான் பாத்தீங்கன்னா பிளஸிங் யூத் மிஷன், ஆர் ஸ்டான்லி, அப்புறம் ஜேம்ஸ் ஊழியங்கள், அதுக்கப்புறம் எஃப்எம்பிபி ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி பிரேயர் பேண்டு, அதுக்கப்புறம் அது பேர் என்ன, விஸ்வவாணி, நிறைய மிஷனரி இயக்கங்கள் அப்பதான் எழும்புச்சு. இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து எங்க போனாங்க, வட இந்தியாவை நோக்கி அப்படியே படையெடுத்தாங்க, அப்படியே ஜம்பமா எல்லாம். இப்ப என்ன கொடூரம் தெரியுமில்ல, நம்ம பக்கத்து தெருவுக்கே போறதில்லை. 1970 80 உருவான ஊழியம் தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு என்ன போட்டுக்கிட்டு இருக்கு, தேவையான வல்லமையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுல விளைஞ்ச ஆட்கள் தான் நம்மெல்லாம். அந்த அறுவடையில அந்த இதுல தான் நான்லாம் தொடப்பட்டேன். ஆர் ஸ்டான்லி அவருடைய 1994 அங்க மீட்டிங்ல என் கூட 1500 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அல்லேலூயா. ஒரே நாள்ல வாலிபர்கள் 1500 பேர் தொடப்பட்டார்கள். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, சுவாமிதாஸ்னு ஒரு மிஷினரி எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. அவர் அப்போ ஒரிசாவிலேயோ பீகார்லயோ மிஷினரியா இருந்தார். அல்லேலூயா. அது ஒரு எழுப்புதல் காலம். எனக்கு என்னன்னா, அதெல்லாம் போய், எல்லாம் போய், ஜபம் போய், அனைத்தும் போய், அவங்கெல்லாம் வயசு போய், யாரு, ஆர் ஸ்டான்லி அண்ணா இருக்காரு, வயசாயிடுச்சு, பல முறை ஹார்ட் ப்ராப்ளம், வேலூர்ல இருக்காரு, டிவியில பேசுவாரு. அகஸ்டின் ஜெபகுமார் அங்கிள் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கிறாரு, அவரும் 78. எல்லாம் 70 தாண்டியாச்சு. என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், எலியா ரதத்துல ஏறி போற காலம் வந்தாச்சு. இப்ப எனக்கு என்னன்னா, எலிசாக்கள் எங்கே, எலிசாக்கள் எங்கே? எலிசாக்களை பார்க்க முடியலையே, அடுத்த தலைமுறை தலைவர்களை பார்க்க முடியலையே. ஊழியத்துக்கு வர்ற ஆளெல்லாம், வர வேண்டிய ஆளெல்லாம் திருப்பூர் பனியன் கம்பெனிக்குள்ளார உட்காந்துருக்கியே. உன்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாரு, உன்னை எலிசாவா கூப்பிட்டாரு, ஆனா நீ சம்பாதிக்கிறது தான் முக்கியம்னு ஓடியாந்துட்டியே. தேவராட்சி என்ன ஆகிறது? எழும்ப வேண்டிய நீ எழும்பாவிட்டால் உயிர்த்தெழ வேண்டியவன் தன் புழுதியை விட்டு ஒரு நாளும் எழும்ப போகிறதில்லை. நமக்குள்ள உயிர் இருக்குங்க, நம்ம உட்கார்ந்து கிடக்கிறோம் அல்லது படுத்து கிடக்கிறோம். ஆனா வெளியே இருக்கிறவன்லாம் செத்து சவமா கிடக்குறாங்க. அவன் உயிரோடு எழும்பணும்னா உயிர் இருக்கிற நான் படுத்துறதுக்கிறத விட்டு எந்திரிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. நீ எழும்ப வேண்டிய காலம் இது. திருச்சபை சிங்காசனத்துல வீற்றிருந்து ஆளுகை செய்ய வேண்டிய காலம். நீங்களும் நானும் தேவனுக்காக கிரியை செய்ய வேண்டிய காலம். இந்த காலத்துல நம்ம அமைதியா இருந்தா, நான் கன்ஃபார்மா சொல்லுவேன், எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து, ஒரு ஓரத்துல இருந்து ஒருத்தன் எழும்புவான், அவன் தேசத்தை அசைப்பான். நம்மெல்லாம் இப்படி பார்த்துட்டு உட்காந்துருப்போம். எனக்கெல்லாம் அப்படி இருக்க முடியாதுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. 15 கிட்டத்தட்ட எனக்கு 15 வயசுல இருந்து அழுதுகிட்டு இருந்தேன், யார் மூலமாவது எழுப்புதல் அனுப்புங்க ஆண்டவரே, யாரையாவது பயன்படுத்துங்க. நான் என்ன பயன்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ணதே கிடையாது. ஆண்டவர் ஒரு நாள் சொன்னாரு, சரி நீயே சொல்லி யாரை பயன்படுத்தலாம், நீயே சொல்லி ஜேம்ஸ்னார். ஆண்டவரே, பாரம் இருக்கிறவங்கள பயன்படுத்துங்க. அப்போ நீ தானேடா கேட்டுக்கிட்டு இருக்கிற, நான் உன்னை பயன்படுத்துறேன்னாரு. அல்லேலூயா. யாருக்கு பாரம் உண்டோ அவர்களை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். தங்கச்சி, தம்பி, நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். அன்னைக்கு பண்டிட் ரமாபாயின்ற அந்த விதவை பெண்ணை என் ஆண்டவர் பயன்படுத்தி இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்கு தாயாய் அவளை மாற்ற முடியும்னா, போன நூற்றாண்டின் எழுப்புதல் வரலாறை எழுதுறவங்க யாருமே பண்டிட் ரமாபாய் என்கிற விதவை பெண்ணை ஒதுக்கி விட்டு எழுதவே முடியாதுங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நபராய் கர்த்தர் அவளை பயன்படுத்தினார்.
உன்னத அபிஷேகத்தினால் நிரப்பினார். இந்திய அபிஷேக ஊழியத்தினுடைய தாயே யார்தான்? அவள் தான். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற பெண்டிகாஸ்டல் மூமெண்ட்ஸுக்கெல்லாம் தாயே யார் தான்? இந்தியாவுக்குள்ள பண்டிட் ரமாபாய் தான். ஆமென். அவங்க தான் ஃபர்ஸ்ட் அதை ரிசீவ் பண்ணது. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம மேல அந்த அபிஷேகத்தை வைக்க மாட்டாரா? நம்ம மேல அந்த கிருபையை ஊற்ற மாட்டாரா? இந்த கடைசி நாட்களிலே நான் எழும்பாவிட்டால் யார் எழும்புவா? தங்கச்சி நீ எழும்பாவிட்டால் யார் எழும்ப முடியும்? தம்பி நீ வரலன்னா யாரால வர முடியும்? இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணும். ஆண்டவரே, என் மூலமாய் தேசத்தில் எழுப்புதல் வருவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்ய என்னை நான் தருகிறேன். எல்லாரும் தேவ சமூகத்துல பின்மாறி மழை வேண்டுமே. எப்பமா பின்மாறி பின்மாறி மழை வேண்டுமே. மீண்டும் ஒரு விசை மீண்டும் ஒரு விசை என் தேசத்தை நீர் அசைக்க வேண்டுமே. மீண்டும் ஒரு விசை என் தேசத்தை நீர் அசைக்க வேண்டுமே. எல்லாரும் சேர்ந்து மீண்டும் ஒரு விசை மீண்டும் ஒரு விசை இங்கிலாந்துல ஜான் வெஸ்லி என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதனுடைய வீடு இருக்கிறது. அவர் ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதலா தேவனுக்காக பயன்படுத்தப்பட்டவர். அந்த வீட்டுக்கு நிறைய பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பாஸ்டர்ஸ் எல்லாம் போவாங்க அடிக்கடி போய் விசிட் பண்றதுக்கு. அதை மியூசியமா மாத்திருக்கிறாங்க. இப்போ கூட நீங்க போனா நீங்க நார்தம்ப்டன் அந்த பகுதிகளில் இங்கிலாந்துல நீங்க என்ன பார்க்கலாம்? அவருடைய வீட்டை பார்க்கலாம். ஜான் வெஸ்லி அவருடைய வீட்டை பார்க்கலாம். அவருடைய வீட்டில் ஒரு 30 பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் விசிட்டிங் போனாங்க. அந்த வீட்டில் கீழே இருக்கிற ஹாலு, அவருடைய ரீடிங் பைபிள் வாசிக்கிற இடம், அவருடைய லைப்ரரி, அதுக்கப்புறம் அவருடைய கிச்சன் எல்லாத்தையும் பார்த்துட்டு மேலே போனாங்க. மேலே போனால் அவருடைய பெட்ரூம் இருந்தது. அந்த பெட்ரூம் அது பயங்கர பனி நிறைந்த குளிர் நிறைந்த பகுதி. அந்த பெட்ரூம் ஃபுல்லாக கார்பெட், நல்ல மொத்தமான கார்பெட் போட்டிருந்தாங்க. அந்த கார்பெட்டுக்கு அந்த பெட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கார்பெட் விரிச்சிருந்துச்சு. அந்த ரூம்குள்ளே போன உடனே எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய பெட்ரூம்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாம் பெட்டை பார்த்துட்டு இருந்தா ஒரு பையன் மட்டும் நோட் பண்ணால் 2 பள்ளம் இருக்குது. என்ன இருக்குது அந்த கார்பெட்டில்? உடனே சார்கிட்ட கேட்டான், சார் இது என்னது இது? 2 பள்ளம் இருக்குது. அவங்க சொன்னாங்களாம், இந்த இடத்துல தான் ஜான் வெஸ்லி முழங்கால் போட்டு தேசத்தின் எழுப்புதலுக்காக என்ன செய்வார்? ஜெபம் பண்ணுவார். அவர் ஜெபம் பண்ணி அந்த இடத்துல முழங்கால் என்ன செய்து விட்டது? பதிந்துருச்சு. அந்த இடம் பள்ளமாயிருச்சு அப்படின்னு. எல்லாம் டூர் முடிஞ்சுது, எல்லாரும் கிளம்புனாங்க. எல்லாரும் பஸ்ஸுக்கு போய் பார்த்தா ஒரு ஆளை காணோம், ஒரு பையனை மட்டும் காணோம். உடனே சரி ஒருத்தனை காணமே தேடலான்னு சொல்லி போய் பார்த்தா கீழெல்லாம் தேடினாங்க, எங்கேயும் இல்லை. மேலே போனால் எந்த இடத்துல ஜான் வெஸ்லி முழங்கால் போட்டு ஜெபித்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்தாரோ அதே இடத்துல இந்த வாலிப பையன் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஜெபம் பண்ணும்போது அவன் கேட்குறான், ஆண்டவரே, டூ இட் ஒன்ஸ் அகைன் லார்ட். மீண்டும் ஒரு விசை அதை செய்யும் ஆண்டவரே, மீண்டும் ஒரு விசை அதை செய்யும் ஆண்டவரேன்னு அழுதுகிட்டே இருக்கிறான். அவன் கண்ணில் தண்ணி ஓடுது. அந்த வாத்தியார் பார்த்தாரு. அவருக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. என்னடா இவன் இப்படி அழுகிறானே அப்படின்னு சொல்லி அந்த பையனுடைய ஷோல்டரில் கை வச்சு அந்த வாத்தியார் சொன்னார், பில்லி, கர்த்தர் நிச்சயமா உன்னை கொண்டு செய்வார், எழும்பு. ஆமென். கடந்த நூற்றாண்டை அசைத்த மாபெரும் சுவிசேஷகன் டாக்டர் பில்லி கிரஹாம் தான் அந்த வாலிபன். எந்த மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே அப்படிப்பட்ட வைராக்கியம் இருக்கிறதோ, எந்த மனிதன் தேசத்தின் எழுப்புதலுக்காக தன்னை முழுவதும் ஊற்றி விடுகிறானோ அவன் மூலமாய் தேவனாலே மாபெரும் கிரியைகளை செய்ய முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? ஆமென். எனக்கு என்ன அப்படின்னா, அந்த வார்த்தையை அந்த டெஸ்டிமனியை நான் ஒரு வீடியோவில் கேட்டேன். கேட்டுட்டு போய் உட்கார்ந்து அழுதுட்டு சொன்னேன், மீண்டும் ஒரு விசை என் தேசத்தை அசைக்க வேண்டும். டூ இட் ஒன்ஸ் அகைன் ஓ லார்ட்.
அதே வார்த்தையை தான் பாடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ என்னன்னு தமிழில் பாடுறோம், அவ்வளோதான். அவர் இங்கிலீஷில் ஜெபம் பண்ணதை நம்ம என்ன பண்ணுறோம், தமிழாக மாற்றி வைக்கிறோம். என்ன வேணும் உனக்கு? நான் கேட்டேன், எனக்கு பின்மாறி மழை தாரும், மீண்டும் ஒரு விஷயம் என் தேசத்தை அசையும். ஐ வாண்ட் டு see again the revival times. எழுப்புதல் காலம்னா எப்படி தெரியுமா? மீட்டிங்க்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட தேவையில்ல. காலையில் 5 மணிக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 500 பேர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் எழுப்புதல் காலம். அல்லேலூயா சொல்லுங்க. எழுப்புதல் காலத்துக்கு ஜபத்துக்கு அறைகூவல் விட தேவையில்ல. பாஸ்டர் புழுக்கி எடுப்பாங்க விசுவாசிங்க. நீங்க எங்களை பண்ற டார்ச்சர்ல நாங்க எங்கேயாவது வேற எங்கேயாவது ரெஸ்ட் ஹவுஸ் எடுத்து தங்கிக்கலாமான்னு தோணி பாஸ்டர் இந்த வீட்டை விட்டுட்டு என்ன செஞ்சிருவாரு, வேற வீட்டுக்கு ஓடிடுவாரு. அல்லேலூயா. அப்படி அது வந்தாதாங்க எழுப்புதல். இப்பெல்லாம் இதெல்லாம் எழுப்புதல் கிடையாது. நான் ஜெபம் பண்றேன், நான் ஜெபிக்கிறேன். நான் கேட்டேன், ஒரு 2006 ஒரு முறை ராமேஸ்வரம் ட்ரெயின்ல போகும்போது நான் மட்டும் தனியா, யாருமே இல்லை, ஜெபம் பண்ணிக்கிட்டே போறேன். அந்த பூகிலேயே யாருமே கிடையாது, நான் ஒரு ஆள் தான் உட்காந்துருக்கேன். ஜெபம் பண்ணிட்டே போனேன். ஆண்டவரே என்கிட்ட நீங்க பேசுங்க ஆண்டவரேன்னு. நீ கடற்கரைக்கு வா, நான் பேசுறேன். என்ன ஆண்டவரே தனியா இருக்கிறேன் ட்ரெயின்ல, இங்க பேசுங்கன்னா கடற்கரைக்கு வாங்கன்றீங்களே. உடனே போய் ட்ரெயின்ல இறங்கினேன். நைட்டு தான் ப்ரேயர். சாயங்காலம் ஒரு 5 மணிக்கெல்லாம் கடற்கரைக்கு போயிட்டேன். கடற்கரைக்கு போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே என்னோட பேசுங்க, எங்க தேசத்துல ஒரு பெரிய அசைவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நான் உனக்கு ஒன்று சொல்றேன், உன் காலத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதல நீ நிச்சயமா பார்ப்ப. அல்லேலூயா. 3 விஷயம் ஆண்டவர் எனக்கு சொன்னாரு. உன் காலத்துல ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை நீ பார்ப்ப. 2வது விஷயம் சொன்னாரு, அந்த மிகப்பெரிய எழுப்புதல்ல உனக்கும் ஒரு பங்கை நான் தருவேன். ஆமென். 3வது ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, அந்த எழுப்புதல் வந்து முடியும் போது உன் காலத்துல என்னுடைய வருகை வர்றதை நீ பார்ப்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அதை பார்க்க விரும்புறீங்க? சபை இப்படியே பரலோகம் போகக்கூடாதுங்க, ஃபெயிலியரா போகக்கூடாதுங்க. ஆமென். கடந்த 1960களில் சமயங்கள்லாம் நரமாம்சங்களை பிச்சு திங்கிற மக்கள் உள்ள இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்க போய் ஒரு ஜிம் எல்லியட் ஒரு 5 பேர் உள்ள போய் சுவிசேஷமே அறிவிக்கலைங்க. அம்பு எய்து கொன்னுட்டாங்க. தன்னுடைய புருஷன் செத்த அதே இடத்துக்கு எந்த ஜனங்கள் அவரை கொன்னு இல்லாம ஆக்குனாங்களோ அதே இடத்துக்கு அவன் மனைவியும் பிள்ளைகளும் போய் ஊழியம் செஞ்சு அந்த காட்டு மிராண்டிங்க மொத்தமா மனம் திரும்பினாங்க. ஆமென். நான் கேட்கிறேன், நம்ம ஆண்டவரால இந்தியாவில் அதை செய்ய முடியாதா? முடியாதா? முடியுமா? அப்ப செய்ய மாட்டாரா? செய்வாரா? நீங்க யார் அதை செய்வார்னு விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும் செய்வார். அவங்க மூலமா மட்டும் செய்வார். அவங்க பகுதியில் மட்டும் செய்வார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்க கிராமம் ரட்சிக்கப்படும். நீங்க விசுவாசிங்கன்னா உங்க பிராந்தியம் ரட்சிக்கப்படும். உங்க ஏரியாவில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும். அதை ஆண்டவர் செய்ய இன்றைக்கு நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை, அந்த எழுப்புதல் காலங்களை எங்கள் கண்கள் காண வேண்டும் ஆண்டவரே. அப்பா நாங்க அதை பார்க்கணும். அப்படிப்பட்ட எழுப்புதல் காலங்களை எங்கள் கண்கள் காண வேண்டும் ஐயா. பின்மாறி மழை வேண்டுமே, பின்மாறி மழை வேண்டுமே, பின்மாறி மழை வேண்டுமே. எல்லாரும் சொல்லுமா? பின்மாறி மழை வேண்டுமே. அப்பா மீண்டும் ஒரு விசை என் தேசத்தை நீர் அசைக்க வேண்டுமே. மீண்டும் ஒரு விசை என் தேசத்தை நீர் அசைக்க வேண்டுமே. மீண்டும் ஒரு விசை என் தேசத்தை நீர் அசைக்க வேண்டுமே. மீண்டும் ஒரு விசை அசைக்க வேண்டுமே. மீண்டும் ஒரு விசை தேசத்தை அசைக்க வேண்டுமே.
தேசத்தை அசைக்க வேண்டுமே. மீண்டும் ஒரு விசை ஆண்டவரே, மீண்டும் ஒரு விசை என் தேசத்தை அசைக்க வேண்டுமே. மீண்டும் ஒரு விசை, மீண்டும் ஒரு விசை என் தேசத்தை அசைக்க வேண்டுமே. தகப்பனே, இந்த மாலை வேளையில நீங்க மீண்டும் ஒரு விசை எங்க தேசத்தை அசைக்கிறதுக்கு எங்களை தருகிறோம். ஒரு பின்மாறி மழையை நாங்க பார்க்கணும் டாடி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தயவு செய்து உட்காரலாம்.